கொஞ்சம் பின்னாடியே போகும். பின்னாடி பின்னாடி கொஞ்சம் பின்னாடியே போகும். பின்னாடி பின்னாடி தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கோவை நூறடி சாலை மேம்பாலத்தில் மது குடுவைகளுடன் அட்ராசிட்டி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. இன்றைய தலைமுறை இளைஞர்கள் பைக் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை உருவாகியுள்ளது. சாலையில் அதிவேகமாக பைக் ஓட்டுவது, அதில் சாகசம் செய்வது அவர்களின் ஆகச்சிறந்த சாதனையாக பிறரை கவரும் விஷயமாக கருதும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இளைஞர்களிடத்தில் பைக் மோகம் பன்மடங்கு வேகத்தில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கோவை நூறடி சாலையிலிருந்து நவ இந்தியா நோக்கி செல்லும் மேம்பாலத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் கையில் பீர் பாட்டிலுடன் சென்றனர். அவர்கள் எதிரே வாகனங்களில் வந்தவர்களை மிரட்டியபடியும் அச்சுறுத்தும் வகையிலும் சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதை அறிந்த காட்டூர் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்நிலையில் மேம்பாலத்தில் ரகளையில் ஈடுபட்ட ராஜ்குமார், சுசீந்திரன் மற்றும் கௌதம் ஆகிய 3 பேரை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.